ஒரு சாதகன் எல்லா குணங்களையும் சக்திகளையும் சேகரித்து ஒருமுகத்துடன் சாதனை செய்தால் மட்டுமே தனக்குள் வேரூன்றி இருக்கும் வாசனைகளையும் அஞ்ஞானத்தையும் நீக்க முடியும். நாம் பலவித பறவைகளையும் மிருகங்களையும் கண்டு ரசிக்க மிருகக் காட்சி சாலைக்கு போகிறோம். சிங்கம், புலி, சிறுத்தை போன்ற விலங்குகளை குழந்தைகள் ஆவலுடன் கண்டு ரசிக்கிறார்கள். காண்பவர்களுக்கும் காணப்படுபவற்றிற்கும் நடுவே ஒரு பாதுகாப்பு வேலி இருக்கும் வரையே காண்பதில் குஷி இருக்கும். ஒருவேளை கூண்டு திறந்திருந்து நாம் கூண்டுக்குள் போனாலோ அல்லது சிங்கம் வெளியே வந்தாலோ அவ்வளவுதான், கதை முடிந்தது. சிங்கத்தின் கதை அல்ல, நம் கதை. இப்படி விலகி நின்று காண்பது போலவே நம் மனதால் பிற பொருள்களையும் மனிதர்களையும் இடங்களையும் காலத்தையும் கூட ஒரு காட்சி பாவத்தில் காண முடியும். ஆனால் நம் வாழ்க்கையில் நாம் காண்பவை அனைத்திலும் நம்மை பிணைத்துக் கொள்வதால் சம்சாரம் என்னும் நதியில் சிக்கி அங்குமிங்கும் அலைக்கழிக்கப்படுகிறோம். ஆனால் அம்மா முற்றிலும் பற்று இல்லாதவர். சம்சாரமாகிய உலகம் அவரை பாதிப்பதே இல்லை. நாம் செய்த பாக்கியம், அம்மாவிடம் இன்னொரு பாவமும் உண்டு. அது தாய்மையின் பாவம். அம்மாவுக்கு நாள் முழுவதும் செய்ய ஏராளமான காரியங்கள் உண்டு. இருந்தாலும் அம்மா நம்மீது பொழியும் தாயன்பின் பாசம் குறைவதே இல்லை. நாம் ஒவ்வொருவரும் அம்மா எனக்கு சொந்தமானவர், அவர் என் தாய் என்றே உணர்கிறோம். அந்த தாயன்பு சாமானிய உலக அனுபவங்களுக்கு அப்பாற்பட்டது. காட்டில் மரங்களும் செடி கொடிகளும் தாறுமாறாய் வளர்ந்திருக்கும். ஒழுங்குமுறை எதுவும் இல்லாத அந்த அமைப்பே அதன் அழகு. அம்மாவின் பூங்காவில் ஒழுங்கேதுமற்ற வளர்ந்திருக்கும் மரஞ்செடி கொடிகள்தான் நாம் எல்லாம். நாம் எப்படி இருந்தாலும் அம்மா தாயன்பெனும் நீரூற்றி நம்மை வளர்க்கிறார். அவருக்கு எல்லாரிடமும் ஒரே மாதிரி அன்புதான், எல்லார் இடத்தும் ஒரே மாதிரி பாசம்தான். அன்பு வடிவாகவும் ஆன்ம വടിവാகவும் இருக்கின்ற അനേവർക്കും വണക്കം. ദേവിയുടെ ഏറ്റവും പ്രധാനമായ ഭാവം മാതൃഭാവമാണ്. സ്നേഹത്തിൻ്റെയും കാരുണ്യത്തിൻ്റെയും ക്ഷമയുടെയും സഹനശക്തിയുടെയും മൂർത്തിയാണ് അമ്മ. அறியாமை எனும் இருளிலிருந்து
ஞானம் எனும் ஒளியை நோக்கிச் செல்லும் நமது பயணத்தின் வெற்றியை குறிப்பதே நவராத்திரி ஆகும். அதில் பக்தி, விரதம், பூஜை, சமர்ப்பணம் என்று எல்லாம் கலந்த ஒரு பண்டிகையே நவராத்திரி. துர்காஷ்டமி அன்று புத்தகங்கள், சங்கீத உபகரணங்கள், ஆயுதங்கள் போன்ற அனைத்து பொருட்களையும் பூஜைக்கு வைப்பதுண்டு. அற்பமானது என்று எண்ணும் ஒரு ஊசியை கூட நாம் பூஜைக்கு வைப்பதும் பூஜை முடிந்தவுடன் பிரசாதமாக ஏற்றுக்கொள்வதும் உண்டு. நம் வாழ்வையே இறைவனுக்கு அர்ப்பித்து இறைவனின் பிரசாதமாக திரும்ப ஏற்றுக்கொள்வதே விஜயதசமியின் தத்துவம். இறை சிந்தனை, சமர்ப்பணம் போன்றவற்றின் தத்துவத்தை அறிந்து கொண்டு நமது வாழ்வை தொடங்குவதின் ஒரு அடையாளமே அது. சரஸ்வதி வித்யா, கலை, ஞானம் இவற்றின் தேவியாவார். அக்ஷர ஸ்வரூபிணி. அழிவற்ற தன்மையை அடைவதே சரஸ்வதி பூஜையின் நோக்கம். அந்த உன்னத இலக்கை நோக்கி உள்ள பயணத்தின் ஆரம்பமே வித்யாரம்பம். தேவியின் அருளால் இவ்வுலகில் வெற்றி பெற தேவையான அறிவும் ஆன்மீக வாழ்க்கைக்கான அறிவும் ஒரே போல் நமக்கு கிடைக்கும். நவராத்திரியின் தத்துவத்தை அறிந்து வாழ்ந்தால் பரம்பொருளை நம்மால் அடைய இயலும். தேவி படைத்தல், காத்தல், அழித்தல் போன்றவைகளுக்கு காரணமான சக்தியாவாள். ஜடமும் ஆற்றலும் பிராணனும் மனமும் மற்ற ஜீவராசிகளும் இந்த சக்தியின் வெளிப்படையான உருவங்கள். நடனமும் கலைஞரும் போன்றது பராசக்தியும் இந்த பிரபஞ்சமும். அந்த சக்திதான் பிரபஞ்சமாக மாறியிருக்கிறது. ஒருவர் நடனமாடுவதை சக்தியுடன் ஒப்பிடலாம். அவர் ஆடாமல் இருக்கும்போது பிரம்மத்துடன் ஒப்பிடலாம். நமக்குள் தான் அனைத்தும் அடங்கியிருக்கிறது. தேவி சர்வ சராச்சரமாக இருப்பவள். எண்ணற்ற நாமங்களும் ரூபங்களும் குணங்களும் தேவிக்கு உண்டு. அவள் ஜீவராசிகளின் அன்னையாக இருக்கிறாள். தேவி உலகின் பெற்ற அன்னையும் வளர்ப்பு அன்னையும் ஆவாள். எல்லா ஆபத்திலிருந்தும் குழந்தைகளை காப்பாற்றி அவசியமானதை வழங்கி காப்பாற்றுவது என்பது ஒரு அன்னையின் கடமை அல்லவா? அதைத்தான் ஜெகதம்பா செய்கிறாள். பெற்ற அன்னை குழந்தைகளிடம் நிறைய எதிர்பார்ப்பாள். ஆனால் ஜெகதம்பா அப்படியல்ல. எதையும் எதிர்பார்க்க மாட்டாள். கொடுத்து கொண்டே இருப்பாள். துர்கா தேவியும் பிற தேவிகளும் அசுரர்களை கொல்வதாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. கரும்பில் நாம் சத்தை எடுத்துவிட்டு சக்கையை துப்பிவிடுவோம். அதுபோல புராண கதைகளில் தத்துவங்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எப்படி பார்த்தாலும் அதில் நன்மை இருக்கிறது. ஆனால் அதன் தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சனாதன தர்மம் கண்ணாடி போன்றது. அதை துடைத்தால்தான் நம்மால் நமது முகத்தை காண முடியும். அதன் தத்துவங்களை புரிந்து கொள்ள வேண்டும். தேவியின் கையில் உள்ள ஆயுதம் அகந்தையை அழிப்பதற்காக மட்டுமே. தேவியின் ஒளி வரும் பொழுது இருள் அகன்று விடுகிறது. இருளை இருளால் மாற்ற முடியாது. ஞான ஒளி வேண்டும். ஞானம் எனும் வாள் தேவியின் கையில் இருப்பது அகந்தையை அழிப்பதற்கே. அது துன்புறுத்துவதற்கு அல்ல. அகந்தையையும் காமக்ரோதங்களையும் கீழடக்கியவள். அதுதான் தேவியின் கழுத்தில் அணிந்திருக்கும் முண்டமாலை. ஒவ்வொரு ஆயுதத்திற்கும் ஒவ்வொரு தத்துவம் உண்டு. தேவியின் கையில் உள்ள ஆயுதம் ஆபரேஷன் செய்யும் கத்தியை போன்றது. கொல்ல உபயோகிக்கும் கத்தி அல்ல. அவள் அனைத்தையும் பொறுப்பவள். இவை அனைத்தும் அவளுக்குள் உள்ளன. பிரபஞ்ச மாதாவில் அனைத்தும் அடங்கியுள்ளன. புராண கதைகளில் தத்துவங்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவியின் குணங்களில் முக்கியமானது தாய்மையாகும். அன்பு, கருணை, பொறுமை, சகிப்புத்தன்மை போன்றவற்றின் உருவகம் அம்மா. அனைத்து தேவர்களுடைய சக்தியும் ஒன்று சேர்ந்து உருவானதே துர்கா என்று கூறப்படுகிறது. ஒரு சாதகன் எல்லா குணங்களையும் சக்திகளையும் சேகரித்து ஒரு முகத்துடன் சாதனை செய்தால் மட்டுமே தனக்குள் வேரூன்றி இருக்கும் வாசனைகளையும் அஞ்ஞானத்தையும் நீக்க முடியும். கோபம், வெறுப்பு, பொறாமை, சோம்பல், சந்தேகம், பேராசை, தற்பெருமை போன்றவையே நம்மில் இருக்கும் அசுரகுணங்கள். தீய வாசனைகளிலும் புலனின்பங்களிலும் இன்பம் காண்பவர்களே அசுரர்கள். அது மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்து வாழ்வதே அசுரத்தன்மையாகும். இறை சக்தியின் உதவியுடன் தான் நம் உள்ளிருக்கும் அசுரத்தன்மையை நீக்க முடியும். நாம் நமது வீட்டின் தரையை துடைக்கும் போது தரை தூய்மையாகும். மேற்பரப்பில் உள்ள அழுக்குகள் நீங்கும். தண்ணீர் ஊற்றி கழுவும் போது நுண்ணிய அழுக்குகளும் நீங்கிவிடும். இதுபோல் ஸ்தூலமான மன அழுக்குகளை நீக்குவதன் மூலம் சூக்ஷ்மமான அழுக்குகளையும் நீக்கிவிடலாம்.
மதுகைடபர்கள் தமோகுணம் நிறைந்த அகந்தையை குறிக்கின்றனர். ரஜோகுணத்தின் அகந்தையை குறிப்பதே மகிஷாசுரன். சாத்வீகமான அகங்காரத்தையும் வாசனைகளையும் குறிப்பதே சும்ப நிசும்பர்கள். எண்ணற்ற சிந்தனைகளை உருவாக்கும் மனதின் இயல்பை குறிப்பதே இரத்த பீஜன். நுண்ணியதும் சூக்ஷ்மமுமான இந்த வாசனைகளை நீக்க இறை சக்தி உதவுகிறது.
அம்மாவுடன் இந்தியா முழுவதும் யாத்திரை செய்வது என்பது ஓர் அரும்பெரும் பாக்கியமாகும். யாத்திரையின் இடையில் அம்மாவுடன் மதிய உணவு மற்றும் இரவு உணவுக்காக நிறுத்தும் போது கிடைக்கும் தருணங்கள் அப்பெரும் பாக்கியத்தின் ஒரு பகுதியாகும். அம்மாவின் பாரத யாத்திரை பெங்களூரில் துவங்கியது. பெங்களூரு நிகழ்ச்சிக்கு செல்லும் வழியில் யாத்திரை குழுவினர் பவானி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு அருகே நிறுத்தினார்கள். இது காவேரி, அம்ருதா, பவானி ஆகிய 3 புனித நதிகள் சங்கமிக்கும் இடமாகும். தமது யாத்திரையின் போது அம்மா ஒவ்வொரு ஆண்டும் இங்கு நிறுத்தி பிரசாதம் வழங்கி பஜனைகள் பாடி சத்சங்கம் நடத்துவார். இதனால் இந்த இடம் மேலும் சிறப்படைந்துள்ளது. இங்குதான் சிவபெருமான் குபேரனுக்கு தரிசனம் அளித்தார் என்பது ஐதீகம். அம்மா அங்கே வந்தபோது உள்ளூர் பக்தர்கள் அம்மாவை அன்புடன் வரவேற்றனர். அந்த கதகதப்பான அந்தி வேளையில் சிவந்த சூரியனின் பொன்மாலை கிரணங்கள் இதமாய் வருட அம்மா சத்சங்கம் வழங்கினார். சனாதன தர்மத்தில் ஆன்மீக சாதகர்களுக்கு மிகவும் அவசியமான குணங்கள் விழிப்புணர்வு, பக்தி மற்றும் நம்பிக்கையே. இயற்கை அன்னை நமக்கு கற்றுத்தரும் பாடம் கண்ணிருந்தால் போதாது, கவனமாக காணவும் வேண்டும். காது இருந்தால் போதாது, கவனமாக கேட்கவும் வேண்டும் என்பதுதான். இதற்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு நல்ல உதாரணம் உண்டு. ஒரு வேடன் வேட்டையாடச் சென்றான். மான் கூட்டத்தை கண்டவுடன் மானை போலவே ஒலி எழுப்பினான். அக்கூட்டத்தில் ஒரு மான் மற்றொரு மான் சிக்கியிருப்பதாக எண்ணி நின்று திரும்பி பார்த்தது. உடனே அது வேடனிடம் சிக்கிக் கொண்டது. அந்த மான் விழிப்புணர்வுடன் பகுத்தறிந்து கவனமாக கேட்டிருந்தால் சிக்கியிருக்காது. தேனீக்கள் தேன் சேகரிக்கின்றன, ஆனால் அதை பிறர் எடுத்துக்கொள்கிறார்கள். தேனீக்களுக்கு ஒன்றும் கிடைப்பதில்லை. நாம் சேகரித்து வைப்பவை நம்முடன் கூட வருவதில்லை என்பதைத்தான் தேனீக்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன. கழுகுகள் ஆகாயத்தில் மிக உயரத்தில் பறக்கின்றன, ஆனால் அவற்றின் கவனமோ கீழே இருக்கும் சடலத்தின் மீதோ மலத்தின் மீதோதான் இருக்கிறது. இது ஒரு நபரை எடை போட அவரது சமூக அந்தஸ்தை அல்ல, அவரது செயல்களையே பார்க்க வேண்டும் என்பதையே கற்றுத்தருகிறது. இயற்கையில் ஒவ்வொன்றிலிருந்தும் நம்மால் ஒரு பாடத்தை கற்க முடியும். அம்மாவின் குழந்தைகள் எல்லா சூழ்நிலைகளிலும் விழிப்புணர்வுடன் இருக்கவும் இறையருளை அனுபவிக்கவும் அம்மா பிரார்த்திக்கிறேன். சத்சங்கத்திற்கு பிறகு அம்மா அனைவருக்கும் பிரசாதம் வழங்கினார். அம்மா அங்கு இருப்பதை அறிந்த உள்ளூர் பக்தர்கள் பலர் அம்மாவை பார்க்க விரைந்தோடி வந்தனர். அந்த வழியாகச் சென்ற சிலர் அம்மாவை இதுவரை பார்த்ததே இல்லை. அவர்கள் இந்த காணற்கரிய மகாத்மாவான அம்மாவை கண்டு வியந்து நின்றனர். அங்கு வந்த அனைவருக்கும் பிரசாதமும் தரிசனமும் கிடைத்தது. அதன் பிறகு பெங்களூரை நோக்கி தமது யாத்திரையை தொடர்ந்தார் அம்மா. அதிகாலை நேரத்தில் அம்மா பெங்களூரை அடைந்தார். பக்தர்கள் பெருந்திரளாக அம்மாவை வரவேற்க அங்கு காத்திருந்தனர்.
அன்று மாலை அம்மா நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்களுடன் சத்சங்கமும் தியானமும் நடத்தினார். பின்னர் எல்லோரும் அம்மாவுடன் சேர்ந்து பஜனைகள் பாடினர். அம்மா தேவி தனித்தந்தன தேவி தேவி சந்தனந்தின நின்ன மோகத முங்குரு நத்த இஞ்சி திருவா மத்தாசா நின்ன மோகத முங்குரு நத்த இஞ்சி திருவா மத்தாசா அடுத்த நாள் காலையில் பெரிய கூட்டம் திரண்டு வர இருந்தது. எப்போதும் போல நிறைவான உலகளாவிய தெய்வீக அன்பை வாரி வழங்க அம்மா தயாராக இருந்தார்.